எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்பில் முயற்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தாழ்மையோடு கேட்டுவிட்டு இந்த வீடியோக்குள் செல்லலாம். போல் சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். எபிசோடு கண்டினியூஷன் தான் வரும். கண்டினியூஷன்ஸில் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ஸ்டோரி. பார்த்தா என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதில் தான் நம்ம சிப்பாய் சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த பவர் டெஸ்டிங்கில் ரொம்ப லோவில் இருந்தால அதை கேட்டுட்டு உன்னையில நாங்களே செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த 2 உமனும் சொல்கிறாங்க. மேஜிக் உமனும் ஸ்வாட் உமனும் சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். என்னடா வாழ்க்கை இது, யாருமே செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஹீரோ ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயின் இப்படி சமாதானப்படுத்தினே தெரியல பார்த்துட்ருக்கேன். இங்கே 2 சவப்பை பண்ணுங்கிறேன். இவெல்லாம் ஒரு எதுக்குமே லைக் போட மாட்டேன் போல். நானே இது பெருசாக நினச்சிட்டேன். ஏதாச்சும் ஒரு இதாகுவான்னு நினச்சேன். இவன் டம்மி பேசாருன்னு சொல்லி நம்ம சொல்ல போல. ஐயா இப்படி அசிங்கப்படுத்துனேன்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். சேட் ஆனோடனே எங்கிட்ட பார்த்தா இப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோ அப்படியே ஒரு முழிச்சிட்ருக்க டைமில் தான் அங்கிட்ட பார்த்தா ஹீரோயின் இவன் நினச்சி பார்க்குறான். காட் ஸ்லேயர் சொல்லியிருப்பான், நீ வருவாடா, நீ நல்லா வருவேன்னு சொன்னதை கேட்டுட்டு நினச்சிட்டு இருக்க டைமில் இங்கிட்ட பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அவனும் ஒரு சத்தியமான ஆள் தான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக சொல்கிறத பார்த்துட்டு சப் பண்ணுற மாதிரி இது ஒரு சாக்கானோடனே ஹீரோ ஐயோ திருப்பி அந்த போன எரிச்சு திருப்பி வந்துடுச்சு. வந்தோடனே ஹீரோயினோட இடுப்பை கட்டி பிடிச்சி அப்படி இழுத்து ஒரு இவர் இருக்க வரைக்கும் நான் எதுவுமே யாருனாலையும் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லணுன்னே நம்ம நீ தான் எனக்கு தேவை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோன்னு அதை கேட்டுட்டு சரி நீ கையேற வழங்காதவனே சொன்னானே கையெடுத்து சாரிம்மா ஒரு வீரியத்தில் பண்ணிட்டு சொல்லிட்டோன்னே எங்கிட்ட புதுசாக சிப்பாய் கூப்பிட்றோம். நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சுன்னு சொல்லி சிப்பாய் சொன்னோன்னே ரைட்டுன்னு சொல்லி ஹீரோ நான் போயிட்டு வரேம்மா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோன்னே எங்கிட்ட பார்த்தா ஹீரோ இன்னொன்று பார்த்து சொல்கிறான், நீ உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி உன்னோட ஸ்கில்லை வளர்த்துக்கோமா சொல்லிட்டு சொன்னோன்னே எங்கிட்ட பார்த்தா ஸ்வாடும் அந்த மேஜிக் மூலம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எந்த டீம் ஜாயின் ஆகுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டுட்டு இருக்க டைமில் தான் இங்கிட்ட பார்த்தா ஹீரோ போகிறத பார்த்துட்டு ஹீரோயினை பார்க்குறான். அங்கிட்ட பார்த்தா ஹீரோ போகிறான், அந்த கேபிட்டலுக்கு போகிறான். இதை மேஜிக் கிளாஸ் அது இந்த ட்ராயிங் கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு போகிறோம், ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே போனோடனே இந்த செக்டாரே வேறு மாதிரி இருக்குது, அது இதுவும் இந்த கேபிட்டல் சிட்டிக்குள்ளே இவ்வளோ டீப்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே இது வேறு கிளாஸ் சொல்லி நம்ம ஹீரோட்ட சிப்பாய் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோட்ட என்ன கிளாஸ்னால் இந்த மேஜிக்ஸ் இந்த ட்ராயிங்ஸ் அது மாதிரி இருக்கிற கிளாஸ் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வாத்தியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிவிட்டு நம்ம சிப்பாய் சொல்கிறத கேட்டுட்டு நீ எல்லாம் பண்ணிடுவியான்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்டோன்னே ஹீரோ நீர்னா பண்ணிடலாம் சொல்லி ஹீரோ சொல்கிறான். சொல்லி முடித்தோடனே ரைட்டு ஐயோ சிப்பாய் பயமுத்துறானே சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன இந்த கிளாஸ் போயிட்டே இருக்குது. உள்ள கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. கிளாஸ்க்குள்ளே போனால் எல்லாம் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்ராயிங் பண்ணுறதை பார்த்துட்டு இதுதான் கிளாஸா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு சிப்பாய் ஆமாம் இதுதான் அந்த கிளாஸ். என்னடா இவங்க என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே சொல்லி பார்க்க அங்கிட்ட ஒரு சோடை கொத்தி வச்சுருக்காங்க. இந்த சோடை பார்த்து இங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அச்சத்தில் அதை இமிட்டேட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்டு இருக்க டைமில் தான் பார்க்குறான், என்னது இது இப்படி வரைகிறாங்களே, ஒருத்தனை ஒரு டைப்ஸாக வரைகிறாங்க. இந்த கண்ணாடி போட்டு கோணலாக வரைஞ்சிக்கிட்டு சோடை போயின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணதை பார்த்துட்டு அவன் என் ட்ராயிங்கை பார்த்து அச்சு பிசு இதெல்லாம் ஒரு ட்ராயிங்காக சொல்லி நம்ம ஹீரோ சொன்னோன்னே என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் திரும்பினோடனே பார்த்துட்டு ஐயோ எல்லாருமே நம்மளையே பார்க்குறாங்களே நம்ம என்னடா பண்ணேன்னு சொல்லி ஹீரோ முழிச்சோன்னு பார்த்தா திடீர்னு உனக்கு யாரா நீ வாட்டுக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்லிட்டு அவங்க கன்னட வழி சொல்லணுன்னே சரி மன்னிச்சுக்கோங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்டோடனே சரி ரைட்டு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாத்துக்கும் அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி முடித்தோடனே எல்லோரும் என்னப்பா இப்படி இருக்காங்க, எல்லோரும் ஒரு டைப் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம ஹீரோ. ஆமாம் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது, என்னது இது சவுண்டு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அங்கே அந்த மாஸ்டர் நிற்கிறான். மாஸ்டர் நின்றோடனே சொட்டத்தலை மாஸ்டர் நின்றுட்டான். சொட்டத்தலையன் என்று அழைக்கப்படுவான். சொட்டத்தலையன் அழைஞ்சோடனே பார்த்தா ஹீரோ ஐயோ இது என்னத்தை சொல்லி தெரியல ஹீரோ இவர் யாருன்னு கேட்குறான். நம்ம ஹீரோ கேட்டோன்னே இவர் தான் அந்த டீச்சர்னு சொல்லி சொல்கிறான். டீச்சர் சொன்னோடனே இவர் தான் அந்த டீச்சராக சொன்னோன்னே
இந்த ஜெனரேஷன் காட்டுறதுக்காக அந்த முடி போட்டு என்னை தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி காலில் விழுந்துட்டு அந்த அளவே விழுந்தே புட்டான் நிறையா அப்படி சொல்கிற மாதிரி விழுந்தே புட்டா ஏன்பா நீ ஏன்பா கால் உள்ள விழுகிற சொல்லி கேட்க உடனே ஹீரோ வந்து சொல்கிறான், ப்ளீஸ் உங்கள் கிளாஸில் நீ உங்கள் ஸ்டூடெண்ட்டை ஏற்றிக்கோங்க சொல்லி ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறேன். கேட்டோடனே சரி நீ ஏற்றுக்கிறேன் நீ ஏதாச்சும் பண்ணி கேட்ட சொன்னோன்னே தலைவி அந்த ஒரு பையனை பார்த்து அப்படியே வரைகிறான். ஹீரோ வந்து அந்த ட்ராயிங் ஸ்கில் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவனோட இந்த காமிக்லாம் வரைகிற அந்த இது இருக்கிறதுனால பார்த்து அச்சச்செல்லாம் வரைகிறத பார்த்துட்டு கண்ணாடி போட்டவங்க எல்லாருமே சாக்காராங்க. எப்படி அச்சச்சில் ஒரு ஒரு ஹியூமன் வந்து அப்படி இமிட்டேட் பண்ணி வரைகிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை காட்டினோடனே உனக்குள்ள ஒரு ஸ்கில்லு தெரியுதுப்பா அப்படி சொல்லி அந்த டீச்சர் சொல்கிறான். சொல்கிறதில்ல டீச்சர் சொன்னோடனே எங்கிட்ட பார்த்தா மாஸ்டர் சூப்பர், எப்படி இது சாத்தியமாச்சு, நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக வரைகிறீங்க சொன்னோன்னே இது என்னோடய பாஸ்ட்டு ஸ்கில் இருந்தது, நான் ஏற்கனவே வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சொன்னோடனே இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, வந்தோடனே இதெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு திறமை இருக்குது சொல்லிவிட்டு ஹீரோவோட ரெகக்னேஷன் பண்ணோடனே ஹீரோக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஐயோ இவராச்சும் நல்லா இருக்கேன் நான் நல்லா பண்ணுறேன் சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கேன். ஹீரோ சந்தோஷமாக இருக்கப்பட்டுட்டு இங்கிட்ட பார்த்தா கண்ணாடி போட்டுவேன், இது வந்து ஒரு ஹை லெவல் கிளாஸு, இது இப்படி பண்ணுறது பெரிய விஷயம் சொல்லிட்டு ஹீரோ சொல்கிற அந்த கண்ணாடி போட்ட சொன்னோன்னே ஹீரோ வந்து இதில் எனக்கு செல்ஃபி மேட்ருப்பா சால்ட்டு போட்டு செல்ஃபி மேட்ரு சொன்னோன்னே எங்கிட்ட பார்த்தா மாஸ்டர் வந்து சொல்கிறக்காக இருக்கிறாரு. ஜெனரேஸ் காட்டிட்டு இப்போ எந்திரிக்க சொல்கிறாரு மாஸ்டர். என்ன எந்திரிக்க சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிட்டான். ஹீரோ எந்திரிச்சோடனே அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கரகோஷம். என்ன கரகோஷம்னா அந்த தலைவன் வந்து ஒரிஜினலி அவார்டு வாங்க போகிறான்ல, அதனால் நீ ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்க சொன்னோன்னே வந்தோடனே தலைவன் பெரிய ஆளாயிட்டானே சொல்லி கண்ணாடி சொல்ல இங்கே பார்த்தா மாஸ்டர் வந்து தம்பி உன்னோட திறமையை நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உனக்குள்ளே ஒரு ஃபயர் தெரியுது எனக்கு உணர முடியுதுன்னு சொல்லிட்டு இந்தப்பா உனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த இதை கொடுக்குறாரு. அந்த அவரோட பென் அந்த ட்ராயிங் பென்சிலை வந்து பேனாவை கொடுக்குறாரு. அதை கொடுத்தோடனே அடடா மாஸ்டரே கொடுத்துட்டாரே, இது போது என்னோடய திறமைக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்து இங்கிட்டு பார்த்தா கேபிட்டல் சிட்டியை கட்டுறாங்க. கோட்டையில் வந்து இப்போ இன்சிடென்ட் போயிட்டுருக்குது. கிங் இருக்கார், கிங் அந்த சின்ன பையன் இருக்கான். இங்கிட்ட பார்த்தா அந்த சவுக்கு மண்டை வந்து என்ன இப்போ ஹீரோட கிங்கோட ஃபாதரை கூப்பிட போயிருக்காங்க. ஒரு சின்ன டீட்டெயில் போயிருக்கான். இந்த ஒயிட்டருக்கு போயிருக்கான். ஒயிட்டருக்கு போனோடனே அதை பற்றி சொல்லிட்டு இருக்க டைமில் தான் வெளியிலேருந்து ஏதோ சவுண்டு வருது. எனக்கு கிங்கு கூப்பிட்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் லேயர் வரான். டான்ஸ் லேயரோட ஃபாதரும் வரான். வந்துட்டு என்ன நடந்துச்சு, ஒயிட்டு போயிருக்கானா ஆமாம் அப்படின்னு நம்ம சிவப்பு மண்டைகிட்ட வந்து கேட்குறான். ஒயிட் என்னாச்சு, போன காரியம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒயிட்டை வந்து சிவப்பு மண்டை என்ன நடந்துச்சு கேட்க, சிவப்பு மண்டை இப்போ தான் நான் அனுப்பி விட்ருக்கேன், ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கு, ஏதோ டீமனை கைது பண்ணிட்டு வந்து வரானா அப்படி சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து அந்த டார்க் ரேஷனுக்கு டீம் லீடர். இது பார்த்தா க்ரீச்சர்ஸும் டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒரு மாதிரி ஒத்துமையாக தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. கிட்ட பார்த்தா இங்கே சரி இந்த இதில் வந்து நம்ம கிங் இந்த வாரில் பேசிட்டாரா என்னன்னு தெரியல, தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே அப்படிலாம் நடக்காது, டீமன் எவ்வளோ பெரிய டீமனாக இருந்தால் ஈஸியாக தோக்கடிச்சிடுவான்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருக்க நம்ம டான்ஸ் ஸ்டைலோட ஃபாதர் சொல்கிறத பார்த்துட்டு சிவப்பு மண்டை சொல்கிறான். இதை சொன்னோடனே இதில் நிறைய பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இதில் வந்து ஓவராக தலையிடாதீங்கன்னு சொல்கிறான். எப்படி நீ கிங்குக்கே இப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் ஸ்டைலோட ஃபாதர் சொல்கிறான். இவன் சொல்கிறதெல்லாம் பொய், நம்ம சிவப்பு மண்டக்காரன் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நம்ம டான்ஸ் ஸ்டைலோட ஃபாதர் சொல்கிறத பார்த்துட்டு நம்ம சின்ன பையன் கிங்குக்கு வந்து டிசிஷன் பண்ண முடியாமல் தெரியலாம். இவன் சொல்கிறதெல்லாம் ஒரு பொய்ன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி பொய்ன்னு சொல்லிட்டு திரியிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும் போல தான் நம்ம சிவப்பு மண்டக்காரன் சொல்கிறான், சீரியஸ் இஷ்யூ தான் இது. இப்போ பார்த்தா வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது. பார்த்தா செயினில் யாரும் சோக் பண்ணிட்டு யாரோ கொண்டு வராங்க. கொண்டு வர போல பார்த்தா இங்கே டீமன்ஸ் வராங்க. டீமன்ஸ் கையில் இது ஒரு போட்டியமாக இருக்குது. இங்கிட்ட பார்த்தா நம்ம ஒயிட் வந்தோடனே கிங்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம், அந்த டீமன்ஸை நாங்கள் கைது பண்ணி கொண்டு வந்துட்டோம் சொல்லிட்டு என்ன நடக்குது, என்ன இப்படி கட்டி போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, எங்கள் பாஸ்டரை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண சொல்லி அனுப்பிவிட சொன்னாங்க சொல்லிட்டோன்னே
என்னதுன்னு தெரியல. அவங்க என்னது எதுக்கு இப்படி பெட்டி கொண்டு வந்திருக்காங்க, இவனை கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்க சிவப்பு மண்டக்காரன் இப்போ நல்லா யோசிக்கிறான். பார்த்தா அந்த போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இதை வந்து அவன் ஃபாதர் இருக்கான். ஃபாதரு அங்கிட்டு பார்த்தா சோல்ஜர் ஒரு சேனாதிபதி இருக்கார். சேனாதிபதி கிங்கே இருக்கார். இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஷாக்கு. என்னடா அது, ஃபாதர் இறந்து போயிட்டார், சோல்ஜர் இறந்து போயிட்டான்னு சொல்லி பார்த்துட்டு ஃபாதர் அப்படி சொல்லிட்டு தலைவன் கிங் வந்து இந்த சின்ன பையன் கிங் வந்து ஷாக்காகிறான். என்ன தான் நடந்தது, அதான் அந்த போரில் வந்து இவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல மீன் பண்ண வந்தேன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான். அங்கே சிவப்பு ஒயிட்டுக்காரன்னு சொல்லி சிரிக்கிறான். லைட்டாக சிரித்தவொடனே என்கிட்ட பார்த்தா ஒன்றையும் கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு சொல்லி இந்த டீமன்ஸில் இருக்காங்க கத்துறாங்க, ஸ்க்ரீம் பண்ணோடனே அதை பார்த்துட்டு அவனுக்கு அள்ளு விடுது. சின்ன பையனுக்கு ரொம்ப அள்ளு விடுது. என்கிட்ட பார்த்தா இவன் வந்து இதை அந்த ஒயிட்டு வேறு என்ன பண்ணுறான், அந்த செயினை பிடிச்சி ஃபுல்லாமே இழுக்கிறான். இழுத்தோடனே அந்த கழுத்தை சோக் பண்ணுறான். போட்டு இழுக்கும் போல் அந்த ப்ரெஷரில் வந்து அவன் வந்து ஒன்றுமே எதுவுமே பேச முடியாமல் சிக்கலில் இருக்கான். சொன்னோடனே சிவப்பு மண்டக்காரன் வந்து சொல்கிறான், என்ன சிவப்பு மண்டக்கார பிளான் தான் இந்த இது ஃபுல் பிளான் புரியுதா, அதனால சொல்லி ரைட்டு சொன்னோன்னே என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு கிங்கை கொண்டிருக்காங்க, இந்த இன்சிடென்ட்ஸை பார்த்தாலே இன்னுமே எதுவும் சதி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் ஸ்டைலோட ஃபாதர் சொல்லும் போல் எங்கிட்ட பார்த்தா ஒரே ஸ்க்ரீம்ஸ் அடிக்கும் போல தான் கிட்ட பார்த்தா இவன் என்ன தான் இப்படி நடக்குதே ஒன்றுமே புரியலையே சொல்லி கிங்கு சின்ன பையன் கிங்கு முழிக்க திடீர்னு பார்த்தா செயினத்தை விட்டுட்டா. நம்ம வெயிட்டு விட்டோன்னு இந்த செயினை விட்டு அடுத்த செகண்டில் வந்து அந்த டீமன்ஸ் வந்து செயின் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அவனை போட்டு தள்ளிலான்னு சொல்லிட்டு அவங்க டீமன்ஸ் பிளான் பண்ண அடுத்த செகண்ட் அவங்களோட பவரை வந்து பண்ணிட்டு பூஸ்ட் பண்ண அடுத்த செகண்டில் வந்து அவனை கொல்லாமல் விட மாட்டான்டா சொல்லி இந்த கிங்கு வந்து ஐயோ செயின் அவங்க தள்ளி விட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்டோடனே டீமன்ஸுக்கு புரிஞ்சிடுச்சு, சரி நம்மளை விட்டுட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த டீமன் வந்து அதோட ப்ரெஷரை டக் பண்ணி மேலே பறந்து நம்ம கிங்கை கொல்ல போகுது. சின்ன பையன் கிங்கை கொல்ல போகும்போது இதை பார்த்து உடனே கிங்குக்கு அள்ளு விட்டுருச்சு. ஐயோ அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சோன்னு பார்த்தா திடீர்னு நம்ம ட்ராகன் ஸ்லேயர் வந்துட்டு ஸ்வாடை வச்சு தடுத்துட்டு டாய் எப்படா போச்சு, நீ கிங்கை தொட போச்சு, என்னை தாண்டா தொடணும்னு சொல்லி அதை டேக்கிள் பண்ணிவிட்டு உன்னை இன்னையோட கதையை முடிச்சு விட்டுறேன்டா டீமன் சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வந்து மொத்தமாக தட்டி விட்டு நெஞ்சில் ஒரே ஒரு சொருகில் நெஞ்சிலேருந்து ரத்தம் தெரிச்சிருச்சு. அடுத்த செகண்டில் பார்த்தா டீமனுக்கு சோழியை முடிச்சுட்டு நீ பண்ணதுக்கு உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸ் ஸ்டைல் சொல்லி முடித்தோன்னே அவ்வளோதான் ஃபினிஷ்டு. டீமன் வந்து செத்து முடித்தோன்னே திடீர்னு பார்த்தா நம்ம ஒயிட்டு வந்து தலையை வெட்டிட்டு அதே தான் விட்டுட்டு இவனே வெளியே கிள்ளி விட்டுட்டு இவனே ஆட்டி விடுற மாதிரி தான். இதை பார்த்துட்டு அந்த கிங்குக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, ஏன்னா ஸ்டன் ஆகிட்ட பக்கத்தில் ஒரு கொலை நடந்திருக்குல்ல, அதை பார்த்துட்டு பேச முடியல. இங்கிட்ட பார்த்தா நம்ம டான்ஸ் ஸ்லேயரோட ஃபாதர் வந்து நடுங்குறான். என்னது இது ஒன்றுமே சரியில்லைன்னு சொல்லி நம்ம சிவப்பு மண்டக்காரனை பார்க்க அவன் அப்படியே பாலில் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி பார்த்தா இங்கிட்டு கட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ போயிட்டுருக்கோம்ல, என்னது இது அப்படின்னு கேட்குறான். ஹீரோ கேட்டவொடனே அங்கிட்டு பார்த்தா அவ்வளோதான்.